வணக்கம். யாழ்குரல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய 2025 புதுவருட நல்வாழ்த்துக்கள். மலர்ந்துள்ள இந்த புது வருடம் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் சகல சௌபாக்கியங்களையும் அள்ளி வழங்கட்டும். காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய யுகத்தின் உதயத்துடன் புத்தாண்டை வரவேற்போம், வாழ்த்தும் ஜனாதிபதி. பரீட்சை திருப்திகரமாக இல்லை, யாழில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த மாணவி. பல்கலைக்கழகங்களுக்கு புதிய விரிவுரையாளர்களை நியமிக்க அரசாங்கம் அனுமதி. வவுனியாவில் ஏற்பட்ட விபத்தில் 7 வயது சிறுவன் பலி. பிரித்தானியாவில் 130 பகுதிகளுக்கு மின் துண்டிப்பு, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். 2025 ஆண்டின் பிறப்பையொட்டி நாட்டு மக்களுக்கு தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாடும் நாட்டு மக்களும் பல தசாப்த காலமாக கண்ட நல்ல கனவுகள் நனவாகும் புதிய யுகத்தின் உதயத்துடன் 2025 புத்தாண்டில் இலங்கையர்களாகிய நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு ஆகிய 4 திசைகளையும் இணைத்து அனைத்து மக்களின் நம்பிக்கையையும் பெற்று 2024 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியமைக்க எம்மால் முடிந்தது. அதற்கிணங்க மக்கள் எதிர்பார்க்கும் சிறந்த ஆட்சியொன்றை உருவாக்கும் நோக்கில் அன்றிருந்த அரசியல் கலாச்சாரத்தில் பாரிய மாற்றத்தை மேற்கொண்டு மக்கள் ஆணையின் பொறுப்புக்கூறல் மற்றும் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் தற்போது துரிதமாக செயற்பட்டு வருகின்றோம். கிராமிய வறுமையை ஒழித்தல், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் ஆகியவை நாட்டின் முன்னணி அபிவிருத்தி தேவைகளாக நாம் அடையாளம் கண்டுள்ளோம். அந்த பின்னணியில் சமூக சுற்றாடல் மற்றும் நெறிமுறை புத்தெழுச்சியின் ஊடாக சமூகத்தை மேலும் மேம்பட்ட நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் புத்தாண்டு உதயத்துடன் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த பரிமாற்ற ரீதியான அபிவிருத்தி செயற்பாடுகளின் ஊடாக நாடென்ற ரீதியில் நாம் 2024 ஆண்டில் நாம் அடைந்த பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேலும் உறுதிப்படுத்த இருக்கின்றோம். அனைவருக்கும் வளமான நாடு, அழகான வாழ்வை பெற்றுக் கொடுப்பதற்காக புதிய மனப்பாங்குகளை மேம்படுத்தி புதிய உறுதிப்பாடுகளை மனதில் கொண்டு சகோதரத்துவத்துடன் முன்னோக்கி வருவதற்கு 2025 புதுவருட உதயத்துடன் சிறந்த வாய்ப்பு உருவாகியிருப்பதாக நான் உறுதியாக நம்புகின்றேன். சுதந்திரத்தின் பின்னர் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக மக்கள் நேய அரசாங்கத்தை உருவாக்கி அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து அபிவிருத்தியடைந்து இலங்கை பற்றிய கனவை நனவாக்கும் வாய்ப்பு உங்களுக்கும் எமக்கும் கிடைத்துள்ளது. விட்டுக் கொடுக்க முடியாத இந்த பாரிய பொறுப்பு நம் அனைவரின் தோள்களிலும் சுமத்தப்பட்டுள்ளது. அந்த பொறுப்பு குறித்து எங்களுக்கு நல்ல புரிதல் உள்ளது. இந்த நூற்றாண்டின் தவறவிட்ட சாதனைகளை மீண்டும் நாட்டுக்கு வென்று கொடுக்கவும் மக்களின் கனவுகளை நனவாக்கவும் 2025 ஆண்டு புத்தாண்டில் மேலும் வீரியத்துடனும் உறுதியுடனும் அர்ப்பணிக்க நடவடிக்கை எடுப்போம். தேசிய மறுமலர்ச்சிக்காக எங்களுடன் இணைந்து பங்காற்றும் உங்கள் அனைவருக்கும் செழுமையும் ஒற்றுமையும் புதிய நம்பிக்கையும் நிறைந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என அவர் வாழ்த்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உயர்தர பரீட்சை திருப்திகரமாக அமையவில்லை என்ற விரக்தியில் மாணவி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், தெல்லிப்பளையில் உள்ள பிரபல பாடசாலையொன்றில் கல்வி பயின்ற மாணவியொருவர் இம்முறை இடம்பெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் தோற்றியுள்ளார். இவ்வாறான நிலையில் குறித்த மாணவி நேற்றைய தினம் பரீட்சைக்கு தோற்றிவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளார். இதனையடுத்து நேற்று இடம்பெற்ற பரீட்சை திருப்திகரமாக இல்லை என தாய் தந்தையருக்கு கூறி கவலை அடைந்துள்ளார். பின்னர் அவரது தந்தை கடமை நிமித்தம் வெளியே சென்ற வேளை குறித்த மாணவி வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவி கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் 7A 2B சித்திகளை பெற்றவர் எனவும் தெரிய வருகின்றது. இந்த நிலையில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆறுமுகம் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். இதனையடுத்து உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் மாணவியின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு புதிய விரிவுரையாளர்களை நியமிக்க பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
பிரதமர் ஹரணி அமரசூரியவுடன் நடைபெற்ற கலந்துரையாடல்களை தொடர்ந்து இதற்கான இணக்கம் எட்டப்பட்டதாக ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கபில செனவிரட்ன தெரிவித்துள்ளார். புதிய விரிவுரையாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பாக 2 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடாத்தப்பட்டன. இதன்போது தற்போதுள்ள வெற்றிடங்களுக்காக 50% விரிவுரையாளர்களை பணியமர்த்த ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பலர் பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு செல்வதால் அரசு பல்கலைக்கழகங்களில் இந்த வெற்றிடங்கள் ஏற்பட்டுள்ளன. அத்துடன் புதிதாக நிறுவப்பட்ட மருத்துவ பீடங்களுக்கும் விரிவுரையாளர் வெற்றிடங்கள் ஏற்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கபில செனவிரட்ன தெரிவித்துள்ளார். வவுனியா பாவற்குளம் பகுதியில் துவிச்சக்கர வண்டி மீது பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் 7 வயது சிறுவன் ஒருவர் மரணமடைந்துள்ளதாக உளுக்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. வவுனியா பாவற்குளம் படிவம் 2 பகுதியில் சாரதி பேருந்தை நிறுத்திவிட்டு மீண்டும் சேவையில் ஈடுபடுவதற்காக பேருந்தை செலுத்திய போது துவிச்சக்கர வண்டியில் பயணித்த 2 சிறுவர்கள் வீதியை ஊடறுக்க முற்பட்ட போது பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளனர். இதில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த 7 வயதுடைய அப்துல் மஜித் உமர் என்ற சிறுவன் மரணமடைந்துள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் உளுக்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பிரித்தானியாவில் 4 நாட்களுக்கு 130 பகுதிகளில் மின்துண்டிப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் 4 நாட்களுக்கு பரவலாக பனிப்புயல் எதிர்பார்க்கப்படுவதால் 130 பகுதிகளுக்கு மின்துண்டிப்பு மற்றும் போக்குவரத்து பாதிப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று முதல் ஜனவரி 2ஆம் தேதி வியாழன் வரை பனி, மழை மற்றும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் பிரித்தானிய வானிலை மையம் மஞ்சள் எச்சரிக்கை அறிவித்துள்ளது. இன்று மற்றும் நாளை ஸ்கொட்லாந்தில் பனி அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனவரி 1ஆம் தேதி பனி தெற்கு இங்கிலாந்தில் பரவுவதுடன் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் பகுதிகளில் கடுமையான காற்றும் கனமழையும் வீசும். மஞ்சள் எச்சரிக்கை ஜனவரி 1ஆம் நாள் காலை 9 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 6 மணி வரை நீடிக்கும். பனி தொடர்பான தனி எச்சரிக்கையில் வடக்கு இங்கிலாந்து நகரங்கள் போன்ற பகுதிகளில் 2 தொடக்கம் 5 சென்டிமீட்டர் பனியும், சில இடங்களில் 20 தொடக்கம் 25 சென்டிமீட்டர் உயரம் வரை பனியும் அடிக்கக்கூடும். மின்துண்டிப்புக்கு முன்னதாக டோர்ச், பேட்டரிகள், மொபைல் போன், பவர் பேங்க் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை சேகரித்து வைத்துக் கொள்ளுமாறு பிரித்தானிய மக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள்.